ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மஞ்சட்டியில் தான் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா சூடாகிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கிடையில் நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாக தான் வச்சுருக்கேன், ஒரு மிளகு எடுத்துக்கணும் போதும். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய் வெட்டி போட்டு தண்ணிக்குள்ளே விட்டுருக்கேன். வாங்க பார்க்கலாம். மஞ்சட்டின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் சூடாகும். 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகுளுந்து, நல்லா கடுகுளுந்து வெந்தயம்லாம் பொரியட்டும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு, நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் கடைசல் இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். நீங்கள் போய் லிங்க் அடித்து பார்த்துக்கோங்க. என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. இது ப்ளே எதுவும் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, கடுகு பொரிய ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும், என்னென்ன வேணுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் டக்குன்னு வேகணுன்றதுக்காக லைட்டாக நான் உப்பு போடுறேன். சால்ட் உப்பு லைட்டாக போடுறேன். இவருங்க லைட்டாக அவ்வளோதான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து இன்னொரு சேனல் இருக்குது, மாதுரியான் ஆறுன்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது. அதில் வந்து ப்ளவுஸ் ஐட்டம் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வேணும் அப்படின்னா இதில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா. இப்போது என்ன பண்ணலாம், நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காயை போட்டுடலாம்.
இது போட்டாச்சா. இப்போவே வந்து நம்ம குழம்பு பொடி போட்டுடலாம். நான் வீட்டில் அரைச்ச பொடி இல்லை, கடையில் வாங்க பொடி தான். லைட்டாக மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. குழம்பு பொடி வந்து ஒரு 4 ஸ்பூன். ஓகே, இப்போ உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு தேவையான அளவு தான். தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்க்காமலேயும் குழம்பு பொடி போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த காயோடு சேர்த்து போட்டோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்கும். அதுலேயே 2 கிண்டி விட்டோம்னா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, அப்பப்போ இடையில எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ என்ன பண்ணலான்னா, நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து 4 சின்ன வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி போட்டு தேங்காய் கூட போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழம்பு நல்லா கட்டியாக வரும். இது வந்து மிக்ஸி கழுவி தான் தண்ணி ஊற்றுறேன். அப்படி இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் இவங்களெல்லாம் அப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு பார்த்தீங்களா, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். ஏன்னா பாதி வேக்காடு தான் வேந்திருக்கு. இதே தேங்காய் ஊற்றிருக்கோம் நம்ம. இது கூடயே நம்ம வந்து இப்போ புளி சேர்க்கல இல்லையா, புளி சேர்த்தோம்னா கடைசியாக தான் நம்ம புளி ஊற்றிட்டு அது 2 கொதி கொதிச்சதும் ஆஃப் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ புளி சேர்க்காதனால லெமன்ன்றனால லைட்டாக புளிஞ்சு விட்டுருலாம். அரை லெமன் கூட இல்லை, கொஞ்சோண்டு தான். ஐயோ இவ்வளோ விழுந்துட்டு கொட்டையா, அது ஒன்றும் இல்லை. சக்கையை புளிஞ்சு எடுத்துட்டேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, அவ்வளோதான். இது தாராளமாக எங்கள் வீட்டில் 4 பேர், நாங்கள் 2 பேர், பசங்க 2 பேர். ஸோ இதை வந்து தாராளமாக 2 நேரம் சாப்பிட்டுக்கலாம். 2 நேரம்னா காலையில மதியம் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த அளவு மீடியமே இது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்ததும் அதுக்கப்புறம் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைப்புனா உப்பு போட்டுக்கோங்க, உரப்பு பத்தலைனாலும் உரப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் வீட்டில் வந்து உரப்பு வந்து சேர்க்க மாட்டோம், குழந்தைங்களுக்கு பிடிக்காதனால உரப்பு சேர்க்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு உரப்பு தேவைன்னா இதுக்கு மேலே நீங்கள் போட்டுக்கிடலாம், அது உங்களோட விருப்பம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருதா. இந்த டைமில் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் கணக்குக்கு எண்ணெய், ஒரு ஸ்பூன் கணக்குக்கு இது எப்படி இருக்கா, அப்படியே அவனை சேர்த்து நல்லா குழம்போட அப்படி கிண்டி விட்டுட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு நல்லா காயெல்லாம் வெந்துடும். வெந்த உடனே அவ்வளோதான், குழம்பு வந்து நம்ம சாப்பிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.